2025 வந்து மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து எதை நோக்கி ஓட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நோக்கி தான். அதுக்கு ஆக்சுவலி வந்து மேஜர் ரீசன்ஸும் இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஹாஸ்டல் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் கையில் கட்டி இருக்கிற வாட்ச் வந்து armorador.comல கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அதில் இன்னும் கூலான ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து போர்ட்டபிள் தெர்மாமீட்டர். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து உங்கள் டெம்பரேச்சர் ரீட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இட்ஸ் லைக் a very small device that you can take it. ஸோ இதுமாதிரி நிறைய கூலான டிவைசஸ்லாம் கொண்டு வர போகிறோம், யூனிக்கான டிவைசஸ்லாம் கொண்டு வர போகிறோம். armorador.comல போயிட்டு செக் பண்ணுங்க. எக்ஸ்பர்டைசர் டாக்ஸ்ல வந்து காளான் வளர்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஒன்று நம்ம டீம் போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து எண்ட் டு எண்ட் சீரிஸ். ஸோ ஸ்டார்டிங்ல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எப்படி இந்த பிசினஸ் ரன் பண்றது, இதுல என்னென்ன பிரச்சனை வரும், எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கிளியரா வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ செக் பண்ணுங்க. அதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அதே மாதிரி எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ்ல வந்து ரெஸ்யூமே எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இன்டர்வியூ எப்படி பேசுறது அப்படின்றத பத்தி நான் சீரிஸ் ஒன்று போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அதை பாருங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமியில வந்து யூனிக்கான சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. ஆர்டிகல் 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி யூனிக்கான சாஃப்ட்வேர்ஸ், அதோட ட்ரைனிங்ஸ், அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் பத்தி இந்த சேனல்ஸ்லாம் நான் போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று சொல்றேன். அதாவது 99.9% அந்த மக்கள் வந்து எப்படி சாகுறாங்க அப்படின்றத வந்து நீங்க ஒரு ஆன்சர் நீங்க யோசிங்க. ஷார்க்கு, கிரேட் ஒயிட் ஷார்க்கு, அதுக்கப்புறம் லயன், சிங்கம், புலி, ஹிப்போபொட்டமஸ் இதெல்லாம் மனுஷனை கொள்ளுது. பாம்பு எல்லாமே மனுஷனை கொள்ளுது. எது வந்து மனுஷன் அதிகமாக கொள்ளுது, மனுஷன் எதனால் அதிகமாக சாகுறான், 99% மக்கள் எப்படி சாகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணி சாகுறாங்க. என்ன சொல்றா, அத்தனை பேர் இப்படி தற்கொலை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் கேஸ். எல்லாருமே தற்கொலை பண்றோம். நம்மளை ஆக்சுவலி கொள்றோம். எது செய்யக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்காம நம்ம செஞ்சு நம்மளை ஆக்சுவலி கொள்றோம். நம்மளோட கேர்லெஸ்னஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம அது எல்லாத்தையும் பார்ப்போம். அட் த சேம் டைம் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் யோசிச்சு சில விஷயம் செஞ்சேன். அதுல எது கரெக்டா செஞ்சேன், எது தப்பா செஞ்சேன் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சின்ன வயசுல வந்து நான் 3 விஷயம் வந்து என்ன நான் வந்து பர்பஸா நான் இப்படி மாத்திக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்தியா சாப்பிடுறது. அது எப்பவுமே எல்லாரும் சொல்றது நான் ரவுல எல்லாம் ஹெல்த்தியா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எப்பவுமே இந்த வாயில பேசுறவங்கலாம் அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ப்ரூஃப் வேணும். ஸோ அப்போ வந்து நம்ம ஓல்டர் ஜென்ரேஷன் தாத்தா அவங்களெல்லாம் பார்க்குறப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக நோய் வராமல் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ரொம்ப நாள் வாழ்றதை பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அதிகமாக காய்கறி சாப்பிட்றது நம்ம தான். ஸோ ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இந்த டீ டோட்டலர் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுக்கு இதுக்கு வந்து 2 பேர் வந்து இந்த கிரெடிட் நான் கொடுப்பேன். ஒன்று என் ஃபேமிலி, இன்னொன்று வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஃபேமிலி வந்து எதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முயல் ஆம ரேஸ்ல வந்து முயல் எப்பவுமே ஜெயிக்காது, ஆமரை எப்பவுமே ஜெயிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமை வந்து அது போய்கிட்டே இருக்கும், அது ஒரு நடுவில் எதுவும் நிற்காது. ஆனால் முயல் என்ன பண்ணும், அங்கங்கே போய் தூங்கிட்டு போகும், தோத்துரும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி கூட வந்து நான் வெளியில் போனேன் அப்படின்னா எவ்ரி 5 கிலோமீட்டர் நின்று டீ காஃபி குடிச்சிட்டு தான் போவாங்க. ஸோ அப்போ என்ன யோசிப்பேன் அப்படின்னா வந்து இப்போ இன்னொரு காரில் நான் போகிறேன், அவங்க எல்லாரும் ஒரு காரில் வராங்க அப்படின்னா இவங்க பாதி தூரம் தான் போயிருப்பாங்க, நான் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போயே சேர்ந்துருப்பேன். ஸோ அப்போ வந்து ஒரு டீ டோட்டலராக இருந்தால் டீ டோட்டலராக இல்லாதவனை ஜெயிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பையிலேருந்து டீ டோட்டலர் சின்ன வயசுலேருந்து. இதுக்கு இன்னொரு கிரெடிட் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொன்னேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடிக்கிறது, தம் அடிக்கிறது வந்து ஒரு விளையாட்டாக ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது ஒரு பழக்கமாக பண்ணி ஒரு கல்ச்சர் மாதிரி வந்து அடிக்கடி ஃப்ரைடே ஆனால் சண்டே ஆனால் சும்மா ஏதோ ஒரு ரீசன் கிடைச்சா ஒன்று குடிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு நான் அப்பவே சொன்னேன், இது நீங்கள் பழக்கினீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலி முன்னாடி உட்காந்து குடிப்பீங்க, உங்கள் பசங்க அதை பார்த்து இப்படி தான் வளருவானுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொன்ன நிறைய பேர் வந்து வீட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுக்கே செய்கிற நம்ம பெரிய துரோகம் வந்து இது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் விஷம் தெரிஞ்சும் அதை நம்ம குடிக்கிறது தான். ஆல்கஹால் வந்து ஒரு டிராப் ஆஃப் ஆல்கஹாலும் உடம்புக்கு கெடுதல் தான். அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கேஷுவல் ட்ரிங்கிங், நான் சோஷியல் ட்ரிங்கர் எல்லாமே சும்மா கைஸ். டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ். நீங்கள் எது குடிச்சாலும் அது ஒரு டாக்ஸின், அது குடிச்சா கெடுதல் தான். உடனே சொல்லாதீங்க இல்லை ரவுல் நைட் வந்து ஒரு கிளாஸ் ரெட் வைன் குடிச்சா உடம்புக்கு நல்லது, அதெல்லாம் புருடா கைஸ். ஸ்கின்னுக்கு நல்லது, அதெல்லாம் புருடா. அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து ரிசர்ச் பண்ணி அதில் ஏதோ ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து காமிச்சிருப்பாங்க. மிச்சம் இருக்கிற அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் விட்டுட்டு பாருங்க இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இதில் வந்து பொட்டாசியம் இருக்கு, இதனால உங்களுக்கு இது நல்லது அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. நோ, பட் இட் இஸ் ஆல் ஃபேக். 3வது விஷயம் வந்து ஃபிட்னஸ், ஜிம்முக்கு போகிறது. ஸோ அது நான் பிரிட்டி மச் ரொம்ப ஈஸி. அப்போ ரெஸ்லிங்லாம் பார்ப்பேன். அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எப்பவுமே ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் எனக்கு ஜேம்ஸ் பாண்ட் படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜேம்ஸ் பாண்ட் ஷார்ப்பாக யோசிக்கிறதுக்கு வந்து ஐ சி லைக் ஃபிட்னஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இன்ஸ்பிரேஷன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிகேம். ஸோ இந்த 3 விஷயம். பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப்ல தான் நான் உணர்ந்தேன் ஆக்சுவலி இது 3மே வந்து நம்ம லைஃபோட டிசிஷன், நம்ம எவ்வளோ நாள் வாழ்றோன்றதை வந்து முடிவெடுக்கிறது வந்து இவங்க 3 பேருக்குமே 10% தான் வந்து கிரெடிட். அதாவது 3க்கும் 10 மொத்தம் 30% தான். மிச்சம் 70% யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மூளைக்குள்ள இருக்கிற பிரெயினில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அதுதான் வந்து நம்ம லைஃப் எவ்வளோ நாள் வாழ்றோம்னு முடிவு பண்ணுற 70% வந்து அவங்களுக்கு தான். மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். நம்ம நிறைய நேரம் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியறது இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் லைஃப்ல ஏதோ ஒரு டிப்ரெஷன் எதையோ ஒன்று வச்சு நம்ம ரொம்ப ஓவரா சின்சியராக யோசிச்சு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் வர்த் இட் கைஸ். உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து நீங்கள் கண்ணு கிட்டக்க வச்சு பார்க்கறதுனால தான் அது பெருசாக இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் நினைச்சாலும் இல்லை ராகுல் என்கிட்ட வந்து இவ்வளோ லோன் இருக்கு, இவ்வளோ கடன் இருக்கு, என்ன வந்து டெய்லி வந்து பேங்க்காரங்க கேட்குறாங்க, எல்லாம் கேட்குறாங்க,
கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இருக்கிறதுனால தான் அதுக்கு வேல்யூ, ஓகேவா? அது இருக்கிறதுனால உங்களுக்கு வேல்யூ இல்லை, நீங்கள் இருக்கிறதுனால தான் அதுக்கு வேல்யூ. நாளைக்கு நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த லோனை போய் யார்கிட்ட கேட்பாங்க? ஸோ அதனால் அந்த கடனுக்கான வேல்யூவே நீங்கள் தான். ஸோ அதனால் வந்து அதை அடைக்கிறது என்னன்னு தான் பார்க்கணுமே தவிர அதை யோசிக்கிறதுனால கடன் நிறைய போதா? அது யோசிக்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு உடம்புல ஏதாவது வியாதி தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு 30 வயசு வரைக்கும் ஆக்சுவலி அதை பற்றி பெருசாக ரியலைஸ் பண்ணவே இல்லை. நான் இப்போ பார்த்தாலும் ரொம்ப ஓவராக ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு என்னடா அது இதுக்கான பிரதிபலன் எதுவுமே இல்லையே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம், யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நடந்த விஷயம் தானே. ஸோ ப்ரொமோஷன் கிடைக்குது, எனக்கு வேலை போகுது, இந்தமாரி விஷயம் நான் என்ன கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், டீ காஃபி கூட குடிக்காம உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறோம், எதுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு இது கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரி பண்ணிட்டுலாம் இருப்பேன். பட் பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், என்னோட ஒரு 17 வயசு, அவர் பெரிய ஒரு 50 வயசோட கம்மி தான் அவருக்கு, 48 வயசு 44 வயசு தான். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறாரு. அவருக்கு எனக்கும் நிறைய விஷயம் ஒற்றுமை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியாக சாப்பிடுவார், வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவார், ஜிம்முக்கு போவார். இந்த 3 விஷயம் நானும் பண்ணால் அவரும் பண்ணார். 2 பேருமே இதை பற்றி பேசுவோம். இதெல்லாம் ரொம்ப காமனான ஒரு விஷயம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் 2 பேருக்கும் காமனாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ் அவருக்கு நிறையா இருக்கும், என்னோட நிறையா இருக்கும், பட் எனக்கும் இருக்கும். அந்த வேலை 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஃபீல்டில் இருந்தோம். ஸோ எனக்கும் ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும், அவருக்கு நிறைய இருக்கும். நான் செஞ்ச வேலையிலேயே அதிக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் அந்த ஜாப் தான். அப்போ வந்து எனக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் ஆக்சுவலி a very big killer. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க guys, first thing. ஸோ இட்ஸ் நாட் worth it ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து டூ ரைட். ஸோ உங்கள் உடம்பை பொறுத்த வரைக்கும் வந்து டூ ரைட். உங்கள் உடம்பை வந்து 3 நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி வந்து மேஜர் போர்ஷன் வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ். செகண்ட் வந்து லங்ஸ். ஸோ லங்ஸ் வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளார போட்டு முக்குனீங்கன்னா 2 நிமிஷத்தில் உயிர் போயிடும். ஸோ லங்ஸ் வந்து தி மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட். தேர்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கட், உங்களோட என்டையர் டைஜஸ்டிவ் ட்ராக். ஸோ அந்த கட் போர்ஷன் வந்து கட்டுன்னு நான் சொல்கிறது வந்து வெறுமனே வயிறு மட்டும் நான் சொல்ல மாட்டேங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு அந்த ஓசோஃபேகஸ்லேருந்து கடைசி நீங்கள் வந்து எக்ஸ்க்ரீட்டாக போகிற வரைக்கும் அந்த ஃபுல் ஃப்ளோ ஆஃப் உங்களோட சாப்பாடு. ஸோ அந்த செக்ஷன் வந்து தட் இஸ் பேசிக்லி உங்களோட லைஃபை நீங்கள் வந்து உயிரோடு இருக்கிறன்றது ஒரு விஷயம். நான் வந்து லைஃபை என்ஜாய் பண்ணுறன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு 2மே இம்பார்ட்டன்ட். நல்ல காற்றை சுவாசிக்கணும், அண்ட் தென் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லியாக இருக்கணும், அதெல்லாம் வந்து ஓகே. பட் நல்ல லைஃப், நான் வெளியில் போய் ஜாலியாக சுற்றணும், ஓடணும், விளையாடணும், அந்த மாதிரிலாம் பண்ணுன்றது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து உங்கள் கட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு உடம்புக்கான ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களை பிரைட்டாக ஹாப்பியாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், உங்கள் மூடு நல்லா இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே உங்கள் கட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம உடம்புன்றது வந்து ஒரு பயோமெக்கானிக்கல் டிவைஸ் கேஷ். அது வந்து நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு தூங்கி எழுந்திரிச்சு கரெக்டான சாப்பாடு, ரொம்ப வைட் வெரைட்டி கொடுக்காம ஒரு செட் ஆஃப் ஃபுட் இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இது நீங்கள் வந்து உங்களுக்கு எது செட் ஆகும் தெரிச்சா கூட வச்சுங்களேன், நீங்கள் சாப்பிட்ட உடனே உடம்புல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் வயிறு இருக்குது, இந்த இடத்துல தான் எனக்கு வயிறு கலக்குது, அப்படி இந்த இடத்துல தான் எனக்கு வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே பண்ணலை, ரியாக்ஷன்ஸ் எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு இஸ் ஓகே. இல்லை அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து இட் இஸ் நாட் ஃபார் யூ. உங்களுக்கு அதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து அலர்ஜிஸ் இருக்கும், இல்லை வந்து சில பேருக்கு அல்சர் இருக்கும், ஏதோ ஒரு ரீசனால நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து மே நாட் பி த ரைட் ஃபிட் ஃபுட் ஃபார் யூ. ஸோ அதனால் டூ த ரைட் திங் ஃபார் யூர் பாடி அப்படின்ட்டு. ஆல்சோ ரிமெம்பர் உங்களை சுற்றி இருக்கிற மெடிக்கல் சிஸ்டம் எந்த ஊருக்கு போனாலும் சரி, தெர் இஸ் நத்திங் அஸ் ப்ரிவென்டிவ் கேர். உங்களுக்கு ப்ரிவென்டிவ் கேருக்காக யாருமே உங்கள்கிட்ட வந்து பேச போகிறதில்ல, யாருமே உங்களுக்கு மருந்து கொடுக்க போகிறதில்ல. மெஜாரிட்டி ஆஃப் த சிஸ்டம் உங்களை சுற்றி இருக்கிறது என்னன்னா, உனக்கு உடம்பு சரியில்லையாப்பா, உனக்கு ஒரு பெரிய டேபிள் போட்டு தரேன், இதெல்லாத்தையும் நீ வந்து உனக்கு எல்லா ப்ரொசீஜரும் நம்ம பண்ணுறோம், எல்லா ஸ்கேனிங் எடுக்கிறோம், எடுத்து உனக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதோட வீட்டுக்கு வந்துடலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது தம்பி, ஸோ நீ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருஷம் 1 மாற்றி 1 இருக்கும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் அண்ட் மணி வந்து டாக்ஸுக்கு மேலே டாக்ஸ் போய் கையில் வரதே கொஞ்சம், அதையும் கொண்டு போய் இந்த மெடிக்கல் செலவில் கொடுக்குறது வந்து நியாயமே கிடையாது. ஸோ அதனால் உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சாப்பிட்ற எல்லா விஷயமும் சரி, இந்த மருந்து சாப்பிட்டா மருந்து வந்து உடம்புக்கு ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. மருந்துமே ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு கெடுதல் தான். அந்த நோய்க்கான ஒரு நல்லதான ஒரு விஷயமே தவிர உடம்புக்கு நல்லது விஷயம் கிடையாது. பேராசிட்டமால் எடுத்தீங்க அப்படின்னா வந்து கிட்னிஸில் வந்து அது படியும், உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆன்டிபயோட்டிக்ஸ், ப்ரூஃபன் அதெல்லாம் எடுத்திங்கன்னா வயிற்று அல்சர் வரும். எந்த மெடிசன் நீங்கள் எடுத்தாலும் சரி அதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்காது, இல்லை கெமிக்கல்ஸ் தானே, வேற என்ன. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சுகர் இன்டேக். சுகர் இன்டேக் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாத்துலேயுமே சுகர் இருக்குது. நம்ம மைதா மாவுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து சுகர் இருக்குது. சுகர் இன்டேக் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். அது எஸ்பெஷலி நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு வந்து தே ஆர் அடிக்டட் கூட சொல்லலாம். மற்ற எந்த ஒரு அடிக்ஷனும் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. சுகர் அடிக்ஷன் வந்து இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ ஒபேசிட்டிக்கு ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் கூட சொல்லலாம் சுகர் இன்டேக். இந்த மாதிரி ஸோ இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க முடியாது. ஸோ டூ த ரைட் திங் ஃபார் யுவர் பாடிக்கு. ஸோ உடம்பு வந்து 3 பிரிச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. அண்ட் செகண்ட் வந்து உங்கள் நல்ல காற்று. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே கட். உங்கள் சாப்பாடு என்ன கொடுக்குறீங்களோ தட்ஸ் பேசிக்லி வாட் யூ பிகம். ஸோ அதை பண்ணுங்க. அண்ட் டூ பிட் ஆஃப் ஃபிட்னஸ். நம்மளுக்கு குட் திங் என்னன்னு வச்சுக்கலாம், இப்போ இம்போர்ட்ஸில் வந்து வேர் ஹவுஸில் வந்து அட்லீஸ்ட் 2 days 3 days ஒன்ஸ் வந்து டிஷர்ட் நனைகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வேலை இருக்குது. ஸோ அதனால் அது ஓகே. பட் இருந்தாலுமே நான் பண்ணணும், ஏன்னா நல்லா கொஞ்சம் ஃபிட்டாக இருப்பேன், இப்போ கொஞ்சம் சப்பி ஆகிட்டேன். ஸோ அதனால் ஃபிட்னஸ் எப்படி இருந்தாலும் பண்ணணும். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். மெடிக்கேர் இஸ் கோனா பி வெரி எக்ஸ்பென்சிவ். உங்களை நீங்கள் தான் பார்த்துக்க முடியும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ் கைஸ்.